இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். ஆண்டவரே உன் உறைவிடமோ எத்துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. ஆண்டவரே உன் உறைவிடமோ எத்துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்கள் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வோம், நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம். புகழ்ந்திருப்போம், உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு அன்னையின் பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய நல்லுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக இன்றைய நாளிலே சூசை மரிநாதன், மதலேன் மரி, செல்வம் தும்னிக் இந்த குடும்பத்துக்கு இறைவன் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அன்னையுடைய வல்லமையான பரிந்துரை பாதுகாப்பு நிறைவாக கிடைக்கவும், பால்ராஜ், ஸ்டெல்லா, ஹென்ரி ஸ்டூவர்ட் இந்த குடும்பத்துக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இன்றைய திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலுமாக இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக பங்கெடுக்கக்கூடிய அனைத்து அன்னையின் பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாடு நம் குற்றங்கள் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் இடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு மது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளே, எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இன்று வரை மோசேவின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர்பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கின்றோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகின்றோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திரு பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கின்றோம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தியை அழிவுருவுக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகில் தெய்வ நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்கள் குருடாகிவிட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாக விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கின்றோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகின்றோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே, இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும், குடிகொள்ளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமுக்கு அடியாருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும், குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணிலிருந்து நீதி கீழ்நோக்கும். பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும், குடிகொள்ளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழி வகுக்கும். பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும், குடிகொள்ளும். ஆமென்.
அல்லேலூயா அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கேயே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தூய வில்லியனூர் லூர்து அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, ரஷ்யாவை ஷார் மன்னர்கள் ஆண்ட காலம். அரண்மனையின் இளவரசர் அரண்மனையின் ஊழியர்களை கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கினார். எனவே அரண்மனை ஊழியர்கள் பல நிலைகளில் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். இதனை அறிந்த அன்றைய ஆயர் அரண்மனைக்கு சென்றார். இளவரசரை சந்தித்து ஊழியரிடத்தில் சற்று கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய அறிவுரையை சொன்னார். ஏற்க மறுத்த இளவரசர் அவரை கடினமாக அறைந்து அரண்மனையை விட்டு வெளியே துரத்தினார். மிகுந்த வருத்தத்தோடு தன்னுடைய இல்லம் திரும்பிய ஆயர் அதை குறித்து சிந்திக்கத் தொடங்கினார். தன்னுடைய சிந்தனையாக என் ஞானமகன் ஒருவன் தவறு செய்துவிட்டான், உண்மைதான். ஆனால் அதற்காக நான் வருத்தப்படுவது முறையல்ல. எனவே நான் அவரிடம் சென்று
மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்று முடிவெடுத்தார். தன்னுடைய முடிவின்படி அரண்மனை நோக்கி சென்றார். அரண்மனையில் இளவரசன் இன்னும் கோபம் குறையாமல் சீற்றத்தோடு அப்படியே இருந்தார். ஆயர் இளவரசர் முன்பாக சென்று முழந்தாள் படியிட்டு தன்னை மன்னித்தருளும்படி மன்றாடினார். ஆயருடைய செயலை கண்ட கோபமுற்றிருந்த இளவரசர் செய்வது அறியாது அவரும் முழந்தாள் படியிட்டார். என்னை மன்னித்தருள்க, இனி நான் இப்படி கடுமையாக நடந்து கொள்ள மாட்டேன். கனிவோடு உங்களுடைய அறிவுரையின்படி ஊழியரிடத்தில் கனிவு நடந்து கொள்வேன் என்று வாக்குறுதி அளித்தார் இளவரசர். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன வருத்தம் நிறைந்த நிலையில் ஆயர் தொடர்ந்து தன் பணியை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை. அதற்கான காரணம் அறிந்த ஆயர் அதனை சரி செய்ய அரண்மனை நோக்கி செல்கின்றார். அங்கு கோபமுற்றிருந்த இளவரசர் மனமாற்றம் பெற்றவராக, இலகிய உள்ளம் படைத்தவராக, திருந்தியவராக மாறுகின்றார். இதற்கெல்லாம் காரணம் அவருடைய செயல், அவருடைய நல்ல செயல் அந்த இளவரசரை மாற்றி அமைத்தது. அங்குள்ள ஊழியர்களுக்கு நல்வாழ்வு கிடைத்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்கும் ஒரு அழகான அறிவுறுத்தலை, ஒரு அழைப்பை, என் கட்டளை என்று கூட நாம் குறிப்பிடலாம். அழைத்து நாம் செய்ய வேண்டியவைகளை சொல்கின்றார். நம் எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய நல்ல பழக்கம் பலிகள் செலுத்துவது, காணிக்கைகளை செலுத்துவது என்பது நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்ற விதமாக இன்னும் தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரியையும் அருளையும் பெற்று நாமும் நமது குடும்பமும் எல்லா நலமும் வளம் பெற வேண்டும் என்பது நம் எல்லாருடைய விருப்பம். அதன் பொருட்டு நாம் ஆலயங்களை நோக்கி வருகின்றோம். இறைவனுக்கு பலிகளை, காணிக்கைகளை ஏறெடுக்கின்றோம் ஆசி பெறுவதற்காக. பலவிதமான காணிக்கைகளை செலுத்துகின்றோம். விலை உயர்ந்த காணிக்கைகள், இன்னும் சிறப்பான நிலைகளில் வெவ்வேறு விதமான காணிக்கைகளை நாம் இறைவனுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். இயல்பான ஒன்று. ஆனால் நாம் செலுத்துகின்ற காணிக்கைகள் எல்லாம் இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறுகிறதா, இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா என்று நாம் என்றாவது யோசித்து உண்டாம்? பல வேளைகளில் மிக வியக்கத்தக்க காணிக்கைகளை செலுத்துகின்றோம். இவையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றாரா என்ற கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது பல வேளைகளில் இல்லை என்பது போன்றுதான் நமக்கு கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்காத ஏமாற்றம் அடைகின்ற பொழுது நாம் காணிக்கைகள் செலுத்தினேன், பலியில் ஒப்பு கொடுத்தேன், பலன் கிடைக்கவில்லை என்பது போன்ற கேள்விகள் நம் உள்ளத்தில் எழலாம். அன்புக்குரியவர்களே, நாம் செலுத்துகின்ற காணிக்கைகள், பலிகள் இறைவனுக்கு ஏற்புடையவையாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? மன வருத்தம் இருந்தால் உங்கள் காணிக்கைகளை பலிபடத்திலேயே வைத்துவிட்டு சென்று உங்கள் சகோதரர்களோடு உறவை ஏற்படுத்தி கொண்டு வாருங்கள். மன வருத்தம் இருந்தால் சென்று உங்கள் சகோதரத்தில் உறவை ஏற்படுத்தி கொண்டு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்படி நாம் மன வருத்தம் இல்லாத நிலையில் ஏறெடுக்கின்ற பலிகள், காணிக்கைகள் நிச்சயமாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது.
மன வருத்தத்தோடு நாம் எத்தனை விதமான பலிகளை, எத்தனை விதமான விலையுயர்ந்த காணிக்கைகளை இறைவன் பலிபீடம் கொண்டு வந்தாலும் அது இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அது ஒரு சடங்காக மாறிவிடும். நம்முடைய பலிகள் அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும், நமது வாழ்வு பயனுள்ளதாக மாற வேண்டும். நாம் செலுத்துகின்ற காணிக்கைகள் வழியாக நாம் இறைவனுடைய ஆசிரை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உறவோடு கூடிய நிலையில், மன வருத்தம் இல்லாத நிலையில் நாம் ஒப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பலியும், செலுத்தும் ஒவ்வொரு காணிக்கைகளும் இறைவனுக்கு ஏற்புடையதாக்கப்பட்டு இறைவனுடைய அருளும் ஆசிரும் நாமும் நம் குடும்பம் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நாம் வருகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மிக சொல்லுகின்ற ஒவ்வொன்றையும் மிக சிறப்பாக சொல்வதை நாம் விவரித்த வழியாக பார்க்கின்றோம். இதை அவர் செய்தாரா என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எழலாம். செய்தார். தாம் இறப்பதற்கு முன் தன்னையே பலியாக விண்ணக தந்தைக்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக இறைமகன் இயேசு தன்னை துன்புறுத்திய, தன்னை இழிவுபடுத்திய, அவமானப்படுத்திய, சிலுவை மரத்தில் கையளித்த மக்களுக்காக தந்தையே இவர்களை மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி உறவை ஏற்படுத்தி கொண்ட நிலையில், மன்னிப்பின் வழியாக உறவை ஏற்படுத்தி கொண்ட பிறகு கடவுள் கரங்களில் தமது உடலை, தம் உயிரை ஒப்பற்ற பலியாக இறைவனுக்கு தந்தையாம் கடவுளுக்கு ஒப்படைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நமது அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு விதமான நிலைகளில் மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள், பிளவுகள், ஏற்றத்தாழ்வுகள் நம் குடும்பங்களில், சகோதர நிலைகளில், உறவு தலங்களில், வாழும் சமூகத்தில் ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அதை அப்படியே விட்டு செல்வதால் பயனொன்றும் கிடையாது. மாறாக நாம் உறவை புதுப்பிக்கின்ற விதமாக நமது செயல்பாடுகள் அமைத்து கொள்ள வேண்டும். ஒரே வழி மன்னிப்பின் வழியாக அவரிடத்தில் காணப்படுகின்ற பிணக்குகளை நீக்கி உறவோடு கூடிய நிலையில் நாம் ஒவ்வொரு பணிகளையும் செய்கின்ற பொழுது நம் வாழ்வில் மனநிறைவு, நம்முடைய பலிகள், ஜெபங்கள், காணிக்கைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் நமக்கு இறைவனுடைய ஆசிரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது. எனவே நாம் அன்னையினுடைய தளத்திற்கு வருகை புரிந்திருக்கிற நாம் எல்லோரும் நமது சகோதரிடத்தில், நம் குடும்பத்திடத்தில், நாம் வாழும் சமூகத்திடத்தில் நாம் ஒவ்வொருவரும் உறவோடு கூடிய நிலையில் ஒவ்வொரு நாளும் உறவை கட்டியெழுப்புகின்ற, அந்த உறவை கட்டியெழுப்பதற்கு பயன்படுத்துகின்ற மன்னிக்கின்ற நல்ல செயலை செய்து நம்முடைய பலிகள், ஜெபங்கள், காணிக்கைகள் இறைவனுக்கு ஏற்புடையதாகும் பொருட்டும், அர்த்தமுள்ளதாகும் பொருட்டும், நமக்கு வாழ்வை தரும் பொருட்டாகவும் தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. எதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு? நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாய் ஏற்பாயே. எதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு? நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாய் ஏற்பாயே. தருகிறோம் எம்மையே, ஏற்பாயோ எளியன் காணிக்கை. தருகிறோம் எம்மையே, ஏற்பாயோ எளியன் காணிக்கை. எதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு? நீ கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாய் ஏற்பாயே. பொன்னோ பொருளோ எம்மிடம் ஒன்றுமில்லையே. பொன்னும் பொருளும் வேண்டாமோ, நான் தான் உமக்கு வேண்டுமோ? பொன்னோ பொருளோ எம்மிடம் ஒன்றுமில்லையே. பொன்
பொன்னும் பொருளும் வேண்டாமோ நான் தான் உமக்கு வேண்டுமோ எம்பாழ்வு நீ தந்த கொடைதானையா மானுடம் வாழ அளித்திடுவோம் எம்மையே ஏற்பாயோ எம் இறைவா தருகின்றோம் எம்மை தந்திட ஏற்பாயோ எம் இறைவா வருகின்றோம் எம்மை தந்திட. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை மக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முதருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதுபடுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்துத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்து நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயும் எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலியுமான வில்லியனூர் விடிவெள்ளி புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், கோடியற்பதரான புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பரில் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நாங்கள் விரும்பும் நற்சுகத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வழங்கிட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய், என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவார். எழில்வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே.
மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவாய், என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாய் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய், என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, நலமளிக்கும் அது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழி நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முழந்தாளிடுவோம். தூய லூர்து அன்னையை நோக்கி அவனால் ஜெபம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, முது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து முடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். முதுபேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். முது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, மை வாழ்த்தை வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உமை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றுக்கொள்ளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, தூய எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்கள் எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டோர்களையும் ஆதரையும். குருக்களையும் துறவிகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் மது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து கூறி ஜெபிப்போம். சேர்ந்து மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ மது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே,
பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெய ஜெய ராகினியே, இயேசுவின் தாய் மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே, மனுக்குலம் மீட்டவளே, எம்மாந்தரின் குலவிளக்கே. ஜெய ஜெய ராகினியே, இயேசுவின் தாய் மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே, மனுக்குலம் மீட்டவளே, எம்மாந்தரின் குலவிளக்கே. வானோதம் அரசியே தாயே, எம் வேண்டுதலை கேளும், ஈனோரும் பிழை பொறுத்தருளும், மாதாவே துணை செய்ய வாரும், ஒன்றே கேட்டிடுவோம், தாயே அன்பாக எமை பாரும். ஜெய ஜெய ராகினியே, இயேசுவின் தாய் மரியே, சரணம் சரணம் தாயே மரியே, சரணம் தாயே, மனுக்குலம் மீட்டவளே, எம்மாந்தரின் குலவிளக்கே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.